இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடியுது. மறுபடியும் நாளைக்கு இந்த ப்ரோமோ கொஞ்சம் காட்டுறாங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். ஹைலைட்டான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம 7வது நாளே கண்டினியூ ஆகுது. அதாவது 3:45 மணிக்கு சத்தி, ஸ்நேகன், வையாபுரி, காயத்ரி, ஆர்த்தி எல்லாரும் அப்படியே பரணியை பற்றி கலாச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் 6:15க்கு பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் வருத்தப்படுறாரு. அதாவது வாரம் வாரம் நாம் யாரையோ ஒருத்தர் நாமினேட் பண்ணி வெளியேற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சத்தி, ஜூலி, காயத்ரி எல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜூலி, சத்தி, கஞ்சாகருப்பு, காயத்ரி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி பரணியை பற்றி கோல் மூட்டிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணுறது பிடிக்கல, சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காயத்ரி இருந்துக்கிட்டு பச்சவந்தி மாதிரி பேசாத, இந்த பக்கமும் நீ பேசுகிற, அந்த பக்கமும் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி காயத்ரி திட்டுறாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான், ஜூலி இப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது எனக்கு. அப்புறம் 10:30க்கு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அன்னைக்கு டே அன்னையோட முடியுது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு முக்காபலா சாங் போட்டு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் இந்த வாரத்துக்கான காய்கறிகள்லாம் வருது. 11:15க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நேகன் எல்லாரும் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்நேகன் வந்து கொஞ்சம் சில அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அதாவது இந்த காய்கறி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிறது, இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி இதை தான் சாப்பிட்டாகணும், போன வாரமே நிறையா வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பரணி கேமராவுக்கு முன்னாடி போயிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லா அம்மாவும் ஃபோன் பண்ணால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா கோவப்படாத, யாரையும் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவாங்க. கோவப்பட்டனால நான் நிறையா இழந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கோவப்படுறது இல்லை, கோவத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அப்புறம் 4 மணிக்கு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அதை கொடுக்குறாங்க. அதாவது ஸ்நேகன் வந்து இன்னையோட தலைமை பொறுப்பு வந்து இன்னையோட முடியுது, அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தலைவரை நீங்கள் ஒரு 2 பேர்த்த செலக்ட் பண்ணுங்கள், அவங்கள வந்து ரகசிய வாக்கெடுப்பு எடுத்து அவங்கள தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து தலைவராக இருந்த இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த ஸ்நேகனையே 2 பேர்த்த செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்நேகன் பார்த்தீங்கன்னா கணேஷ் வெங்கட்டையும் காயத்ரியும் செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணேஷ்க்கு 4 ஓட்டும், காயத்ரிக்கு 9 ஓட்டும் விழுவுது. ரைசா, ஆர்த்தி, பரணி, ஓவியா இந்த 4 பேரும் கணேஷ்க்கு ஓட்டு போடுறாங்க. வையாபுரி, கஞ்சாகருப்பு, கணேஷ் வெங்கட், ஜூலி, காயத்ரி, நமிதா, ஆரவு, ஸ்நேகன் எல்லாருமே காயத்ரிக்கு ஓட்டு போடுறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறாங்க. ஆனால் காயத்ரி பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபிஷாக அவங்களே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா திறமை ஏன் ஓட்டு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்க. 4:30க்கு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கணேஷ் 4 ஓட்டும், காயத்ரி 9 ஓட்டும் வாங்கியிருக்காங்க. 4:45க்கு பார்த்தீங்கன்னா பரணி வந்து காயத்ரி கிட்ட சாப்பாடு போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. அதுக்கு காயத்ரி ரொம்ப கோவப்பட்டு இப்படிலாம் பேசாது, இப்படி பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுறாங்க. கஞ்சாகருப்பும் திட்டுறாரு, இப்படிலாம் எதுக்கடா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. 5:30க்கு காயத்ரி தலைவராகிட்டனால இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு தலைவி அப்படிங்கிற ஒரு டவல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு ஒரு தனி பெட்டும் இருக்குது, தனி பெட்டில் இருக்கிற மாதிரி பெரிய பெட் எடுத்துக்க சொல்லி கொடுத்துட்றாங்க. 5:45 மணிக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் மாதிரி இந்த வாரத்துக்கான குக்கிங் டீம், கிளீனிங் டீம், வாஷிங் டீமும் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் குக்கிங் டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் தலைவராக இருக்கார், கணேஷ், கஞ்சாகருப்பு, நமிதாவும் அந்த டீமில் இருக்கிறாங்க. வாஷிங் டீமில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தலைவராக இருக்காங்க, பரணி, சத்தி, ஆரவ் இருக்காங்க. கிளீனிங் டீமில் பார்த்தீங்கன்னா ரைசா, ஆரவு, வையாபுரி, ஓவியா, ஜூலி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறமா 7:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்காக கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு பரணி போகிறாரு. அவர் கஞ்சாகருப்பி நமிதாவையும் நாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமிதா வந்து பார்த்திங்கன்னா பரணி, ஓவியாவை, சத்தி பரணியும் ரைசாவையும், காயத்ரி பார்த்திங்கன்னா பரணியும் கஞ்சாகருப்பையும் பண்ண சொல்கிறாங்க. ஆரவ் பார்த்திங்கன்னா பரணியும் கஞ்சாகருப்பையும், ஓவியாவை பார்த்திங்கன்னா கருப்பும் ரைசாவையும் பண்ண சொல்கிறாங்க. ஆர்த்தி பார்த்திங்கன்னா மறுபடியும் கணேஷையும் ஆரவையும் பண்ண சொல்கிறாங்க. வையாபுரி பார்த்தீங்கன்னா பரணியும் நமிதாவும் சொல்கிறாங்க. ரைசா பார்த்தீங்கன்னா ஜூலி, ஓவியாவை சொல்கிறாங்க. ஸ்னேகா பார்த்தீங்கன்னா பரணி, ஓவியாவை சொல்கிறாங்க. ஜூலி பார்த்தீங்கன்னா பரணியும் கருப்பையும் சொல்கிறாங்க. கணேஷ் பார்த்தீங்கன்னா பரணியும் கருப்பையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சாகருப்பு பார்த்தீங்கன்னா பரணியும் ஓவியாவையும் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பரணிக்கு வந்து 9 ஓட்டும், கருப்புக்கு 6 ஓட்டும், ஓவியாவுக்கு 4 ஓட்டும் இருக்குது. இவங்க 3 பேர் தான் இந்த வார
நான் எலிமினேஷனுக்கு இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல 2 பேர் சேஃப் ஆகலாம். ஒருத்தர் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை. இதை வந்து இதுக்கு மேலே நம்ம மக்களாகிய நாம் ஓட்டு போடுறத வச்சு இதில் யார் வேணுனாலும் வெளியில் போவாங்க. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடியுது. மறுபடியும் நாளைக்கு இந்த ப்ரோமோ கொஞ்சம் காட்டுறாங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். எல்லோரும் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு தேசிய கீதம் பாடுறாங்க, ஜனகணமன கதி. அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரைஸா என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் எல்லாருமே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியும் காட்டுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அது வரல வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இணைந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி.